எவ்வளவு நாள்தான் இப்படி கட்டுத்திட்டத்தோடு வச்சிருக்க முடியும்? எத்தனை நாளைக்குதான் வேண்டியவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த கொடுமையை அண்ணத்துக்கிட்டே சொல்லிதானே தீரணும். நானா வேண்டாங்க, தைரியம் இருக்கிறவங்க போய் சொல்லுங்க. நல்லா இருக்கு. இந்த விஷயத்தை உங்களை தவிர அவகிட்ட வேற யார் சொல்ல முடியும்? நானா அந்த கோயில முகத்தை பார்த்து இந்த கொடுமையை நானும் சொல்றது என்னால முடியாது. அந்த துணிச்சு நினைக்கல. யாராவது போய் சொல்லுங்க. என்னங்க நீங்களாவது என்னம்மா நீங்க அவளை நேரா பாக்குறதுக்கே என் உயிர் துடிக்குது. இந்த செய்தியை சொல்ற வரைக்கும் இந்த உடம்புல உயிர் இருக்கும்னா நீங்க நம்புறீங்களா? பாபு, அப்பா அண்ணன் கண்ணு முடிச்சுட்டாப்பா. ஆமாப்பா, என்கிட்ட பேசலாப்பா. நடனை பத்தி ஏதாவது கேட்டாளா? இல்ல இல்ல, ஏதாவது கேட்டுவானு பயந்துட்டு நான் இங்க ஒடியாந்துட்டேன். அப்பா, அவளை இங்க வந்துருவா போல இருக்கு. அதுக்கு முன்னால நீங்களே அவளை பார்த்து அண்ணன் சமாச்சாரத்தை சொல்லிடுங்கப்பா. ஐயோ, நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? எல்லாருமா சேர்ந்து எனக்கு இந்த தண்டனை கொடுக்குறீங்க. அப்பா, அவ மனசு உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி எடுத்து சொன்னா நாம எதிர்பார்க்கிற அதிர்ச்சியும் ஆபத்தும் ஏற்படாம இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க பக்குவமா எடுத்து சொல்லுவீங்க. அப்பா, நாங்க ஏதாவது உளறிட்டோம்னா அண்ணனை இழந்ததோடு அன்னத்தையும் இழந்துட்டு நான் அனாதையா நிக்கணுமா? உங்களுக்கு இஷ்டமா அப்பா? முடியாதம்மா, என்னால முடியவே முடியாது. இல்லப்பா, நீங்க தான் அவளுக்கு சொல்லணும். ஆமாங்க, இது இனிமே மறைச்சு வச்சிருது நல்லா இல்லைங்க. உங்களை தவிர அவகிட்ட வேற யாரும் சொல்லக்கூடாதுங்க. சரி, நானே சொல்றேன். நானே செய்து வச்சிருவேன். அனுபவிக்கிறேன். விபத்து நடந்த அன்னைக்கே எனக்கு தெரியும். வெள்ளப்புறவை கட்ட சொன்னது யார்? இது ஒருத்தர் சொல்லணுமா? இது உலகத்துக்கு நான் விதவிதான். நீ கண்ணி பொண்ணுதாம்மா, நீ கண்ணி பொண்ணுதான். என்ன பொறுத்தவரை நீ கண்ணி பொண்ணுதாம்மா. இனி நீ எப்படி எப்படி இருக்கிற முடிவு செய்ய வேண்டிய நான். ஆமா ஆமா, நீ கண்ணி பொண்ணுதான். ஐயோ, நீங்க செய்யறது முறையில்லை. இந்த உலகம் வீண் பழி சொல்லும். பழி சொல்லுமா? பழி சொல்லுமா? புருஷன் நேர கூட மெரிக்காத இந்த பொண்ணை பத்தியா பழி சொல்லும்? சொல்லுமே, சொல்ல வச்சது எது? என் பிள்ளைய கொண்டு போற சாவு, என் பிள்ளைய கொண்டு போற சாவு. அவ்வளவு துணிச்சலா உனக்கு? என் பையன் சும்மா தல தலன்னு இருந்தா அந்த பொண்ணு ஆசைப்பட்டா ஏன் சாவ அவளுக்கு போட்டியா? நீ ஆசைப்பட்டியா?
ஆண்டு அனுபவிச்சு கேட்ட பையன் நான் கிடக்குறேங்க. என்ன விட்டு பாவம் அறியாத பையன் அவனு கொண்டு சரி கொண்டு போக வேண்டியதானே, எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியதானே போ. ஆனா அது ஒரு நியாயம் வேணும். சின்ன குழந்தை என்னதான் அனுபவிச்சாருங்க அவங்க. அந்த அறியாத பொண்ணு முகத்தை பார்த்தா அவர் கொஞ்ச நாள் விட்டு போக கூடாது. அந்த அறிவு உனக்கு ஏது சாக, உனக்கு ஏதுங்கிற. சரி சரி வா, பெரிய மண்ணாடி மணலாம் கொண்டு போயிருக்கா நீ. என்கிட்ட ஒரு நாள் வந்துதானே ஆகணும். அன்னைக்கு பாத்த உன் சக்தி என்ன என் சக்தி அன்னைக்கு பாத்துறேன். நீ வா ராஜா, நீ வா. எங்க போட போற? எங்க போட போற? நீ வா. என்னங்க இது? யாரோட பேசுறீங்க? வேற யாரு கூட பேசுற? சாவு கூட தான் பேசுறேன். உங்களுக்கு இந்த பெண்ணாத்துல இன்னும் போகலையா? எப்படி போகும்? சரி சரி, சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. உட்காருங்க, முதல்ல சாப்பிடுங்க. ஆமா சாப்பிடும் நானு. ஆமா போடு, இருக்கிறதெல்லாம் போடு, சாப்பாடு போடு. எனக்கு பலம் தேவை. பலம் எதுக்கு தெரியுமா? சண்டை போட, நான் சாவு கூட சண்டை போடணும். போடு. பாட்டு பாடவா எடுத்தேன் ஏலேலோ, அது பாதியிலே நின்னு போச்சே ஏலேலோ. பாட்டு பாடவா எடுத்தேன் ஏலேலோ, அது பாதியிலே நின்னு போச்சே ஏலேலோ. முன்னே பறந்து போட்டே ஏலேலோ. பள்ளியறை காணலையே, பாலெடுத்து கொடுக்கலையே, துள்ளி வந்து பார்க்கலையே, தொட்டு விளையாடலையே. வக்கணையா சோறாக்கி ஏலேலோ, நான் வட்டிலே போடலையே ஏலேலோ. வக்கணையா சோறாக்கி ஏலேலோ, நான் வட்டிலே போடலையே ஏலேலோ. வாயினிக்க உன்னலையே ஏலேலோ, வாயினிக்க உன்னலையே ஏலேலோ, நான் மனம் குளிர பார்க்கலையே ஏலேலோ. மாண்டது போல் தோணலையே, நான் மனசார நினைக்கலையே. வழி அனுப்பி வைத்த தந்தை விழி மூடி தூங்கலையே. பூமாலை வாடலையே ஏலேலோ, போட்ட பந்தல் பிரிக்கலையே ஏலேலோ. பூமாலை வாடலையே ஏலேலோ, போட்ட பந்தல் பிரிக்கலையே ஏலேலோ. மாவிலையும் தோரணமும் ஏலேலோ, மாவிலையும் தோரணமும் ஏலேலோ, நீ மறைந்ததாக சொல்லலையே ஏலேலோ.
படவா எடுத்தே ஏலேலோ அது பாதியிலே நின்னு போச்சே ஏலேலோ. ஏமா அழுகிற? அழுகிறதுக்கும் கண்ணுல என்னம்மா கண்ணீர் இருக்கு? விளையாட்டமா பறந்து தெரிய வேண்டிய வயசு நெருப்புல விழுந்த வட்ட போல சுரண்டு கிடக்கிறாளே. அதுக்கு இப்ப நம்ம செய்யறது இனிமே அழுது என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் செய்திருக்க கூடாது, செய்தாச்சு, ஏதோ நடந்து போச்சு. அதை நினைச்சு நீ அழுது, அந்த பொண்ணு அதை பார்த்து உட்கார்ந்து அழுது போகுது. ஆமா, வீடெல்லாம் தேடி பார்த்தேன், எங்க அண்ணத்தை காணோம். அவங்க அம்மா வீட்டுக்கு நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். ஏன் இங்கேயே இருந்தா இதையெல்லாம் பார்த்து பழைய நினைவுகள் வந்து மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பாளே, நான் தான் அனுப்பி வச்சேன். என்ன மூடு? அவன் இங்க இருந்தாலாவது கண்மணி இருக்கா, நான் இருக்கேன், என் கூட எல்லாம் பேசிட்டு கலகலப்பா இருந்திருப்பா. அங்க அனுப்பி வச்சிய அங்க அழுதே உட்காந்து யாரு யாருன்னு சொல்றது அவளுக்கு. ஆமா, என்ன கேட்காம ஏன் வேலை செய்யற நீ? போ, காடு சொல்லு, நம்ம கூட்டு வரேன். இருங்க நானே போய் கூட்டிட்டு வரேன். போல இருந்தாங்க அந்த குழந்தை மனசுக்கு எப்படி நிம்மதி ஏற்படுத்துறது நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். இவங்க சர்வசாதாரணமா சொல்றான், அனுப்பி வச்சாலும். ஏன் உன் பொண்ணு இருந்தா அனுப்பி வைப்பியா? இல்ல கேட்கற சொல்ல, எல்லாம் தலைக்கு தலை நாட்டாக வைப்போம், கேட்போம் செய்வோம், ஒண்ணும் கிடையாது. என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வாமா, வா. உட்காருமா. பரவாயில்லை மாமா, சும்மா உட்காருமா. பாருமா, உங்க அத்தை தான் என்னமோ சொன்னா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது. போடும் போட்டும் போடும், உங்க அத்தை தானே சொன்னா. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் மாமா. பாருமா, டெல்லியில ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் நடக்குதா, வாயம் போய் பார்த்துருவோம். கண்மணி நீ நானும் 3 பேரும் போய் பார்த்துருவோம். வேண்டாம் மாமா. சரி, வேண்டாம். ஃபாரின் டூர் போவோமா? ஜப்பான், ரஷ்யா, வெளிநாடெல்லாம் போய் பார்த்துருவோம். கண்மணி கூட ரொம்ப ஆசைப்படுறா. இப்ப என்னத்துக்கு மாமா, கொஞ்ச நாள் பொறுத்து போகலாம். இத பாருமா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. 2 மாசம் போனா கோர்ட் விவகாரம், இன்கம் டாக்ஸ் எல்லாம் தொந்தரவும் இருக்கும். அதனால சொன்னேன். சரி சரி, வேண்டாம் வேண்டாம். வேண்டாம்னு சொல்லலையே மாமா, நான் ஒண்ணு நினைச்ச வந்தேன், அது நடந்துடுச்சுன்னா எல்லாரும் போயிட்டு வரலாம். அப்படியா? என்ன நினைச்சு வந்து சொல்லு, செய்யணும் இல்லையாப்பா? அது ஒரு பெரிய காரியம் மாமா. ஐயோ, உங்க மாமா பெரிய மனுஷன் தெரியாது, பெரிய பணக்காரன் தெரியாது, என்ன பணம் தேவைப்படும் சொல்லு. அதுக்கு பணம் தேவையில்லை மாமா. என்ன நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா என் வாழ்க்கை பூராவும் நிம்மதி கிடைக்கும். அடடா, ஏமா என்ன இப்படி சோதிக்கிற? விஷயத்த சொல்லம்மா. எங்க அண்ணனுக்கும் அண்ணனுக்கும் கண்மணிக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கணும். ஐயோ, இந்த விஷயத்த சொல்லவாமா இவ்வளவு கஷ்டப்பட்ட? விஷயம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் நடந்துச்சுமா. அப்போ ஏன் மாமா இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட? கல்யாணமே நடந்தா சொல்லுமா. ஓ சரி மாமா. பொண்ணு என்னங்க அவ என்ன சொன்னாங்க, காலைல வாங்கிக்கிட்டு தான் பதில் சொன்னீங்களா? எனக்கு என்ன காது செவிட? என்னடி திடீர்னு பைத்தியக்காரனாக்குற? அவங்க அண்ணனுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கேட்டா நீங்களும் சம்மதிச்சிட்டீங்க. சம்மதமா? என்ன பொறுத்தவரையிலும் கல்யாணம் நடந்ததாகவே முடிவு பண்ணிட்டேன். இப்படி திடீர் முடிவு பண்ணித்தானே இந்த தீரா துயரத்துக்கு ஆளாய் நிக்கிறோம். என்னடி திடீர் முடிவு? கண்மணிக்கு பிரியமா இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிரியமா? போடி. ஆமா, பிரியமா பிரியம். ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க தெரிஞ்சுட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆச்சு? ஏன் சும்மா நிக்கிற? என்னப்பா இது, இந்த நேரத்துல கூட நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கணும்? ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண விஷயத்த சொன்னேன், அதுக்கு நம்ம லவ லவன்னு கத்துது. என்ன மந்திரியா? அவரையே கேளு. என்னப்பா, நீங்களாவது கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, நம்ம அண்ணத்தோட அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அண்ணன் கேட்டா சரின்னு ஒத்துக்கிட்ட. அதுக்கு என்னமோ பிரமாதமா பேசிட்டு இருக்கா. என்ன நிஜமாவா? சத்தியமா. ஏன்பா, அண்ணன் இறந்ததுனால ஏற்பட்ட மூல குழப்பம்
இன்னும் உங்களுக்கு தெளிவடையிலையா? தெளிஞ்சு போச்சம்மா, நல்லா தெளிஞ்சு போச்சு. தெளிஞ்சதுக்கு பிறகுதான் இனி இந்த உலகத்துல நான் சாதிக்க வேண்டியது என்ன இருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அரியா பருவத்தில் விதவையா போய் நிக்கிறாளே அண்ணா, அவ மனசுல நிம்மதி ஏற்படுத்துறது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில கடமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதனாலதான் அவ கேட்டதுக்கு உடனே சம்மதிச்சேன். இதுல என் சம்மதத்துக்கு இடமே இல்லையாப்பா? யாருடைய சம்மதத்தை பத்தியும் நான் கவலைப்பட தயாரா இல்ல. அன்னத்தின் நிம்மதிதான் எனக்கு பெருசு. அப்பா, அந்த ஆளை கண்டாவே எனக்கு பிடிக்கலப்பா. ஏம்மா, அவன் நொண்டியா, குருடனா, இல்ல கிழவனா? அவர் மன்மதனாவே இருக்கலாம், என் மனசுல இடம் கொடுக்க வேண்டாமா? மனசா? இனி நமக்குன்னு ஒரு மனசை வச்சிட்டு இருக்கீங்களா? முடிவா சொல்றேன் கேளுங்க. நமக்குன்னு ஒரு மனசை வச்சுக்காதுங்க, நமக்குன்னு ஒரு ஆசை வச்சுக்காதுங்க. அன்னத்தின் மனசுதான் நம்ம மனசு, அவன் நிம்மதிதான் நம்ம நிம்மதி. தெரிஞ்சுதா? புரிஞ்சுதா? போங்க, போயிடுங்க. என்ன நினைச்சிட்டு என்ன வற்புறுத்துறீங்க? கல்யாணம் பேசி முடிக்கிற ஆளை பாருங்க. ஆளை என்னமோ இந்த வாண்டு போய் ஏதோ பேசிட்டு வந்துருச்சான், அதை கேட்டுட்டு நீ இப்படி கிடந்த ஆடுறையே. இப்ப கல்யாணமும் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் ஏண்டா பேசிக்கிட்டு இருக்க? என்னம்மா பொம்மை கல்யாணத்துக்கு கூட பொருத்த பாக்குறாங்க, அதை விட கேவலமா நினைச்சிட்டு பொம்பளைங்களா சேர்ந்து எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க போல தெரியுது. ஏண்டா உனக்கும் கண்மணிக்கு எந்த வகையிலடா பொருத்தம் இல்ல? ஏன் அவ அழகா இல்லையா? அழகா பாருங்க, மூக்கு முடியும் லட்சணமா சுத்தமா இருக்கு. பின்ன என்னவா? அவ பணக்காரி, நான் ஏழை. அடிப்படையிலே பேதம் இருக்கு பாத்தியா? எப்படிடா? ஆனா சாப்பாடு, நகை, துணி, மணி எல்லாத்தையும் விடு. நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் விதவிதமா செருப்புகள் போட்டு வரானே, அந்த செருப்பு வாங்கி தர யோகி எனக்கு உண்டா? அட உடச்சு பேசுறேன், வருமானம் உண்டா? ஆமா, எல்லாத்தையும் நீதான் வாங்கி கொடுக்க போற. என்னம்மா அது? நம்ம ரெண்டு பேருக்குமே கருத்து வேற்றுமை உணவுதம்மா. எப்படிடா? என்ன பத்தி என்ன நினைச்சு இல்ல, என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டேன்னு நான் கேட்கிறேன். சில பையனுக்கு மாதிரி பணக்கார வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கிட்டு மாமனார் வீடே கெஜின்னு போய் எவடா சோறு போடுவான்னு சமயக்கத்தை எட்டி எட்டி பாக்கணும்னு நினைச்சியா? அப்பா என்னடா? அதான் அந்த பொண்ணுதான். இவர்வால ஒரு திமுக சாப்பாடை பாக்குறீங்க, நான் அடிக்கடி கவனிச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் ஈரப்பல் நடுங்க. என்னடா பார்வை? பணப்பார்வை, அகம்பாவ பார்வை, திமிழ் அப்படியே தெரியுமே அந்த பார்வையில. அண்ணா, நீ கல்யாணம் செய்தி காட்டி போனாலும் பரவாயில்லை, எதிரில் கண்மணியை கேவலமா பேசாது. 2 நாள் அவகிட்ட பழகி பாருங்க, அவ அன்பு உள்ளத்துக்கு நீ அடிமை ஆயிடுவேன். அடிமைதான் நான் மட்டுமல்ல, நம்ம குடும்பமே அங்க அடிமைதான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு நாம குடும்பத்தோட போய் சோறுன்னு வீட்டு வாசல்ல சரணாகதி அடைய வேண்டியதானே? அண்ணா, அவ எப்படியோ இருந்துட்டு போகட்டும், எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். என் நிம்மதிக்காக நீ அவளை கல்யாணம் செய்துக்க கூடாதா? நீ நிம்மதியா இருக்க வேணாம் யார் சொன்னது? அதே நான் வேணான்னு சொன்னேன். ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் பாரு, நீ ஒரு வருஷம் ஒரு ஆளுதான். இன்னொரு வார்த்தை அவகிட்ட பேசினேன் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. போடாதீங்க. ஏன் போ சொல்ல. அங்கேயே சொல்லு, இப்படியே ஓட. போறியா இல்லையா? சரிம்மா. ஏண்டா, அவ கேட்ட கேள்விக்கு பாறாங்கல்லும் பனி போல உருகிடுமே. ஏண்டாடே, கூட பிறந்த பாசமும் மனசுல கொஞ்சமாவது இருக்காடா? அம்மா, எங்கிட்ட அந்த கேள்வியை கேட்கறீங்க? இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணு இருக்கிற நிலைமையை பார்த்து என்னால சும்மா இருங்கம்மா. இது சொல்லி பிரயோஜனம் இல்லடா, அத நடத்தையில காட்டணும். எப்படிமா? எப்படி? ஒவ்வொருத்தன் அக்கா தங்கச்சிக்காக வாழ்க்கையை அழிச்சுட்டு நிக்கிறான். கிடைக்க முடியாத தங்கச்சிலேயே உனக்கு கட்டி வைக்கணும்னு துடிக்கிறான். அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் சீரழிச்சு நிக்கிறிய. கரெக்ட்மா, கரெக்ட். அது சின்ன பொண்ணுதான். அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய சூதுவாதெல்லாம் தெரியாது. நீ ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணை மருமகளாக்கணும்னு அண்டர் கிரவுண்ட வேலை செஞ்சு எனக்கு தெரியாது. அப்பவே நான் கெஞ்சினேன்மா, பெருமூச்சு விடாத, பெருமூச்செல்லாம் உடனே கெஞ்சினேன். இப்ப நீ உடைச்சிருந்தா விஷயம் எல்லாம் சிலை இருக்கும், நான் உஷாரா இருப்பேன். இப்ப கொண்டாந்து எக்கச்சக்கமா சிக்க வச்சுட்டே பாரு. சாதாரணமான ஆளா நீ அம்மா இல்ல. இந்தடா, இது அவ செஞ்சாலோ நான் செஞ்சேனோ, இந்த கல்யாணம் நடக்கிறதுனால உன் தங்கச்சிக்கு நிம்மதி. அவ நிம்மதிக்காக என் வாழ்க்கை அப்புறம் நலமாக்கிறதா? அப்படி ஒரு காலம் ஆகாது. ஆயிடுச்சுன்னு வையே, அனுபவிச்சுதான்டா தீரணும். அப்படி ஒரு விஷயம். ரெடி, லேட் பண்ணாத. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஆகுது, சீக்கிரமாகட்டும். விடு. இப்படி வெட்ட ஒண்ணு துண்டு ரெண்டு வெறி பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யார் எதை பேசுறது? வெறிதாண்டி, வெறிதான். கொழுந்துலயே சருகா போய் நிக்கிறாளே, அந்த விதவ பொண்ணு மனசுல எந்த வகையிலாவது நிம்மதி ஏற்படுத்தணுங்கிற வேலை தாண்டி, அந்த வேலைதான் நான் பேசுறேன். அவ தலையெழுத்து அப்படியா? அதுக்கு யார் என்ன செய்யுது? தலையெழுத்தா? நான் வற்புறுத்தலைதான், அவ இன்னமும் கன்னி பொண்ணுதான் இருந்திருப்பா. இப்ப புரியுதா? யார் தலையெழுத்து? தலையெழுத்து நான் செய்த பாவம் இது. அதுக்கு தண்டனை நீங்கள் அனுபவி. ஏன் நான்
சம்பாதிச்சு வச்ச சொத்து அனுபவிக்கிறீங்கல்ல, அனுபவிக்கிறீங்கல்ல, அனுபவிங்க, அனுபவிங்க. நான் சம்பாதிச்ச பாவத்துக்கு தண்டனையை அனுபவிங்க. ஆமா, அனுபவிங்க. அது மட்டும் அந்த பொண்ணு இந்த வீட்டுல என்னென்ன கேட்கலாம் அத்தனையும் செய்வேன். கண்மணி, உன்னை துண்டு துண்டா வெட்டி போடுறது அந்த பொண்ணுக்கு நிம்மதியானால் அதையும் செய்வேன், செய்வேன். வேண்டாம் மாமா. அண்ணா, அண்ணா, மாமா, என் ஒருத்தி நிம்மதிக்காக இந்த கல்யாணத்தை செய்ய வேண்டாம் மாமா. கண்மணி, உனக்கு பிடிக்கலன்னா இது நடக்க வேண்டாம். நான் என்ன உன் கண்ணனை எனக்கு கல்யாணம் செய்து வைச்சார். என் தலைவிதி, அவர் போயிட்டார். அவரை தொடர்ந்து எனக்கும் உங்களுக்கும் உள்ள சொந்தமும் போயிடுச்சு. இப்ப உங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறது என் காலு கூசுது. நீ என் அண்ணனை கல்யாணம் செய்துக்கிட்டேன்னா எங்க அண்ணி வீட்டுக்கு வரோங்கிற சுதந்திரத்திலே தாராளமா வருவேன். நீ அந்த வாசையே அடைக்க தயாரா இருக்கும் போது நான் ஆசைப்படுறதுல அர்த்தமே இல்லை. அம்மா, அண்ணா, நீ ஏம்மா அவளை கேட்கிற? என்ன கேளம்மா, இந்த தவறு செஞ்சவன் நானம்மா. என்ன கேளு, அப்பனுக்கு அரங்கின பொண்ணு நம்பி உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். அந்த தவறு நான் செஞ்சேம்மா. என்ன கேளு, பெத்தவன் வார்த்தை காப்பாத்தணுங்கிற அறிவு கூட இல்லாத ஒரு பொண்ணு நம்பி உனக்கு வாக்கு கொடுத்தேன். அந்த தவறு நான் செஞ்சேம்மா. என்ன கேளு. ஆமா, அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, பொண்டாட்டி, சிநேகிதி எல்லாம் சிரிச்சிட்டு பேசுறதுக்கும் நினைச்சத சாதிக்கிறதுக்கும் தானே தவிர விவகாரம் வரும்போதானம்மா சொரூபம் வெளியே வருது. அம்மா, நான் அறியாதவன், எனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா, மன்னிச்சு. என்னங்க இப்ப கண்மணி முடியாதுங்கிறத முடிவா அவ சொல்லிட்டா? இல்ல, முடியும்னு சொன்னா என்னடி நீ பேசு? நான் எப்படி கதறிட்டு இருக்கேன் அத பார், எப்படி நிக்குது பார். அவனத்தை சம்மதத்துக்கு அடையாளமா ஏன் எடுத்துக்க கூடாது? ஓ, அப்படியே ஒண்ணு இருக்கா? அது எனக்கு தெரியாது. சரி சரி. அண்ணத்தோட அண்ணனை கல்யாணம் செய்து சம்மதிச்சியாம? என்ன கண்மணி, என்னமோ உள்ளம் உணர்ச்சி வைராக்கம் அது இதுன்னு. இருங்க, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அதுக்குள்ள என்ன பத்தி எந்தவித முடிவுக்கு நீங்க வந்துடாது. நான் யாரு, என் இருதயம் எப்படி, நான் நல்லவளா கெட்டவளாங்கிறத கடைசி வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க. கண்மணியை சரிப்படுத்தி கொண்டு வந்துடலாம். என்னம்மா, கண்மணியை உங்களோட உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்களேன். என்னம்மா இது, கல்யாணமான உடனே? ஆமாங்க, அதுல ஒரு காரணம் இருக்கு. இங்கேயே சடங்கு சம்பிரதாயம் வச்சுக்கிட்டு இருந்தா அவ இப்படியே முறைச்சிக்கிட்டு இருப்பா. ஏற்கனவே நொந்து போயிருக்கிற அவர் இதையெல்லாம் பார்த்தா என்ன கதி ஆவாரோன்னு என்னால சொல்ல முடியாது. இந்த சூட்டோட அவளை உழைச்சாதான் உழைக்க முடியும். என்னம்மா, அவ சந்தோஷமா அவங்க கூட வந்துட்டுக்காக நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க கூட்டிட்டு போயிடுங்கம்மா. நீங்க கூப்பிட்டு அவ கண்டிப்பா வந்துடுவாமா. படிச்சுக்கிட்டு இருக்காமா? நீயே நானும் இப்படி முடிச்சுட்டு இருந்தா அவ எப்படி போவா? விளக்க அணைச்சிட்டு சாங்க படுத்து அவ தானா போவா.
இப்படி நடக்கிறது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்? என்ன கண்படி, நம்ம எல்லோருடைய நிம்மதிக்காகத்தானே இந்த கல்யாணத்தை நடத்தணும். ஆமா, கல்யாணம் ஆயிப்போச்சு. அதோட நீங்களாம் நிம்மதியா இருந்துட வேண்டியதுதானே. என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய எதிர்காலம் என்னங்கிறத பத்தி நான் தான் முடிவு செய்துக்கணும். அவ்வளவு சிரமம் எல்லாம் உங்களுக்கு? கண்படி, இது என் தவறாக இருக்கட்டும். என்னை நீ மன்னிக்க கூடாதா? என்னை பாரு கண்மணி, என் முகத்தை பாரு கண்மணி. எனக்காக நீ வாடிக்கு போயிட்டு வா. சரி சரி, என் எதிரில நின்று அழுதுகிட்டு இருக்காது. நீ போ, நான் போறேன். மணி 12 கண்மணி. டிஃபன் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நாளை கூட காணும். இன்னைக்கு என்ன நடக்கும் வேடிக்கை பார்க்க வேண்டியது. என்ன கண்மணி உட்கார்ந்துருக்கேன், எதிர்த்து போயே. இப்ப என்ன செய்ய சொல்ற? போய் இட்லி எடுத்து வைமா, உங்க வீட்டுக்காரர் காத்துக்கிட்டு இருக்கான். அத்தை, அதெல்லாம் என்னால முடியாது. அம்மாவை பொண்ணு இருக்கும்போது வேலை அவளுக்கு போர் கிடைச்சு, இப்ப என்ன இருக்கு? உங்களெல்லாம் காப்பாத்தி ஆகணுமே. கத்துறான, எந்திரிக்க போமா. ஐயோ, என் உயிரை ஏன் தான் இப்படி வாங்குறீங்க? நான் போட்டாதான் அவருக்கு பசி அடங்குமா? இத பாருமா, பொண்டாட்டி போடுறதுனால புருஷனுக்கு பசி அடங்கிடுமோ என்னவோ. புருஷ வயிறாறு சாப்பிடுறது பாக்குறப்போ பொண்டாட்டிக்கு வயிறு நிறைஞ்சிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ செய்து பாரு, அப்புறம் உனக்கே புரியும். போம்பா. இது குடும்பமா? அது இங்க குடும்பமா நடக்குது. இப்படி வேண்டாம் வெறுப்பா பிச்சைக்காரனுக்கு போற மாதிரி போறதுக்கு நீங்க வர வேண்டியது. பாருங்க, இந்த மாதிரி வேற என்ன செய்து எனக்கு பழக்கம் இல்ல. பழகிக்கணும். வேற வழி பழகிறதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். சீக்கிரமா பழகி தொலை. அது வரைக்கும் இப்படி வரட்டு கத்து கத்தாம போறத சொல்லிட்டு பேசாம எந்திரிச்சு தொலை. இதுக்கெல்லாம் வேற ஆள பாருங்க. என்ன சொல்லிட்டு போறா கேட்டியா? நீ கேட்டியா? வேற ஆளை பாத்துங்கன்னு சொல்லிட்டு போறான். நான் சொன்னேனம்மா, அப்பவே சொன்னனே, இந்த ஆளு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னனே. கேட்டியா? நீ இருக்கட்டா, செல்லமா வளர்ந்த பொண்ணு அப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தானா சரியா போயிடும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா, இப்ப என்கிட்ட பொறுமையை தவிர வேற ஒண்ணு இல்லம்மா. அவ்வளவு இந்தம்மா, எனக்குன்னு பிறந்து வளர்ந்த தங்கச்சி இந்த நிம்மதிக்காகத்தான் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச. நல்ல அனுபவி நிம்மதிய. இன்னும் சொல்ல வாடா அப்படி. மேடம், இத புரிஞ்சுக்காம நாங்க என்னமோ நிற்க மாதிரியா, நீங்க இதை பார்த்து அப்படி ஒதுங்கி ஓடுற மாதிரியா, அதெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. இந்த விஷயத்துல எங்கிட்ட தைரியமா இருக்கலாம். தைரியமா? தைரியம் உள்ளவளா இருக்கிறதால தான் வேண்டாத வாழ்க்கையை விரும்பி ஏத்துக்கிட்டு வேதனையை வெளியே காட்டாம இருந்துகிட்டு இருக்க. வேண்டாத வாழ்க்கையா? ஆமா. இது வேண்டாத வாழ்க்கையா? ஆமா. ஆமா ஆமா. என்னடா இது? கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டே. அம்மா, என்ன சொன்ன கேட்டியா? என்ன சொன்ன கேட்டியா? இது வேண்டாத வாழ்க்கை அம்மா. ஐயோ, நான் அப்பவே சொன்னேனம்மா, சொன்னனே.
என்னடி இது உங்க அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் இந்த கீழே விழுந்த பிளைட் மாதிரி சொன்னே சொன்னேன்ட்டு நான் சொன்னது ஒண்ணு கூட அவங்களுக்கு சொல்லல போல் இருக்கேன். ஏதோ இருக்கு அம்மா. யார் யாரு எந்தெந்த நேரத்துல என்னென்ன சொன்னாங்க எல்லாம் இப்ப உடனே ஆகணும். எனக்கு மேலதான் இருக்கான். ஒத்துருக்கு ஒத்துரு கொஞ்சமாவது அடங்கி போனதானே ஒத்துமையா இருக்கும். அந்த அவர் மனசுல எப்பதான் நிம்மதி பிறக்க போகுது. இத பாருங்க, தகராறு எல்லாம் அவங்க 2 பேருக்குள்ளதானே தவிர நானும் அண்ணமும் கண்மணி கிட்ட எப்பவும் போலதான் அன்பா பிரேமா பழகுறோம். அவளும் எங்க கிட்ட அப்படிதான் இருக்கா. நீங்க எங்களை ஏதாவது தப்பா? நீங்க என்னங்க இப்படி ஒரு பொண்ணை குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாம வளர்த்து வச்சிருக்காளேன்னு நீங்க என்ன எங்க தப்பா நினைக்க போறீங்களோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கண்மணி வாழ்க்கப்பட்ட இடத்துலதான் குத்தமே தவிர வளர்ந்த இடத்துல எந்த குத்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி இருந்த பொண்ணு என்னமா மாறி இருக்கிறான்னு நினைக்கிறப்போ எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. வாங்க கண்மணியை பார்த்து பேசிட்டு போலாம். அவளை என்னங்க பாக்குறது? நான் எதையாவது கேட்டா பிடிக்காத பிரச்சனை எதுக்காக கட்டி வச்சீங்கன்னு என்னையே கேட்பா. நான் வரேங்க. இங்க ஏற்கனவே பிசாசு, இதுல வேற அம்மா அடிக்கடி வந்து சாம்பிராணி போட்டு போறாப்புல இருக்கு. ஆமா ஆமா, அவங்க வாங்கி வச்ச சாம்பிராணி எல்லாம் தீர்ந்து போச்சு. அக்கறை இருந்தா இன்னும் 2 வீசம் வாங்கி வைங்க. அவங்க வரும்போதெல்லாம் எனக்கு போடுவாங்க. நான் இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பேன். அம்மா ஒண்ணே ஒண்ணு கெஞ்சி கேக்குறேன், எதிர்த்து பேசாம இருக்க உங்களால முடியாதா? எதிர்த்து பேசாத அளவுக்கு நீங்களும் வார்த்தைகளை அளந்து விடணும். அம்மா அம்மா சீக்கிரம் வாயே. ஏ ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அண்ணன் கண்மணியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கமா? பகவானே, இதோட நான் என்னத்தை செஞ்சு தொலைவேன்? இப்போ நீ நடக்கிற முறை அடிப்படை நோக்கம் என்ன? இந்த வீட்டுல நீ வைக்கிறதா சட்டம் நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்லையே, நீங்க போடுற சட்டத்துக்கெல்லாம் கட்டுப்பட முடியாதுன்னு நினைச்சிட்டு. என்ன சொன்ன? ஏட்டா வரும்போதே அவகிட்ட மல்லுக்கு நிக்கணும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரியா? நான் ஒண்ணும் வரைஞ்சு கட்டிட்டு வரல, வாய மூடிட்டு தான் வந்தேன். வாய மூடிட்டு வந்தா வம்பே கிடையாது. எப்படி வந்தேன்? உங்களோட பேசல கேளுங்க. நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 சண்டையாக நடக்குது இல்லையா? 10 பொழுதானிக்கு அதுதானே இருக்கட்டும். என்னைக்காவது இவரை பெத்த உங்களை பத்தியோ உங்களை பெத்த உங்க அம்மா அப்பாவை பத்தியோ ஒரு வார்த்தை நான் உண்டா? இவரையே எதுக்கெடுத்தாலும் எங்க பரம்பரையவே எடுத்துக்கிட்டு இருக்காரு. பெத்தவங்களை பத்தி பேசுனா பொண்ணா பிறந்தவ ஏவத்தை பொறுத்துக்கிட்டு இருப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொன்ன? ஏன் இப்படி பயப்படுறீங்க? சொல்லுங்க. பொண்ணா பிறந்தவன் சொன்னையே, பொன் வர்க்கத்துல நீ சேர்ந்துட்டியா? ஏன் தேவரீர் ஆண் வர்க்கத்துல தானே சேர்ந்திருக்கீங்க? என்ன சொன்ன நீ? எப்பவாவது ஒண்ணு அவளை தம்மா அம்மா போடா. நீ போம்மா, நான் வர்றேம்மா. என்னடா இது? அம்மா நான் அங்கே காலில் விழுந்துடலான்னு தான்மா நினைச்சேன். அவ வீக்கா நினைச்சுக்கோன்னு தான்மா இங்க வந்து நான் அம்மா ஏம்மா இப்படி தேம்பி தேம்பி அழுகிறேன்? நான் தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேனம்மா. அம்மா அழாதம்மா, நான் உன்னை வேணும்னு அடிப்பேனம்மா. என்ன மன்னிச்சுட்டியம்மா? வேண்டாம், என் பிள்ளை என்ன அடிக்காம வேற யாரா என்ன தொட முடியும்? இனிமே அதை மறந்து. சரிம்மா, 2 பேருமே மறந்துடலாமா? அட விடுறா. ஆமா, நீயும் உன் பொண்டாட்டியும் கீரை கடைக்கு எதிர் கடை வச்சுக்கிட்டு இருந்தா முடிவு என்னடா ஆகுறது? அவதானமா முதல்ல கடையை வைக்கிறான். அடா அவ வச்சுட்டு போறா. இனிமே நான் சொல்ற மாதிரி நீ கேக்குறியா? கேக்குறேம்மா. இனிமே அவ எப்படி கோச்சுக்கிட்டாலும் என்னமா நடந்தாலும் நீ பொறுமையா இருக்கணுங்கிற வைராக்கியத்துல இரு. சரிம்மா, இனிமே அவ இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன். டே அதுவும் தப்புடா. அதுவும் தப்புங்கிற இதுவும் தப்புங்கிற பிறகு எப்படி தாமா நடந்துக்கிறது? டேய், நீயா வலுவுல போய் என்ன ஏது எப்படி இருக்கே அப்படின்னு அன்பா ஆசையா பழகணும்டா. சரிம்மா, இப்ப எனக்கு புரிஞ்சு வச்சுமா. என்னடா? அதாவது உன் கால்ல விழுந்த மாதிரி அவ கால்ல போய் விழுந்துடுறான்னு சொல்றேன். விழுந்துடுறம்மா நீ சொல்லும் போது. நான் அப்படி சொல்லுவேனா? மாதருக்கு இதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ, அது இவளுக்கு சொல்லலம்மா. டேய், ஆமாம்மா இவளுக்கே